ஹாய் ஸ்ரீ. ஹாய். என்ன இன்னும் நீங்க தூங்கவே இல்லையா? இல்ல, சும்மா புக் படிச்சிட்டு இருந்தேன். சரி, உங்க பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? மங்களகரமா போயிட்டு இருக்கு. குட். ரிப்பன் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது யாரு? நீங்களாச்சே. ஸ்ரீநாத், கேட்டுக்கோ. ஏண்டா ஏற்கனவே இவளுக்கு திமிரு ஜாஸ்தி, இதுல பாராட்டி வர நீ ஏத்தி விடுற. பாத்தீங்களா உங்க ஃப்ரெண்டுக்கு எப்படி காதுல இருந்து புகை வருதுன்னு? சரி, அதை விடு. எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சூடா காஃபி போட்டு கொண்டு வரையா? இந்த நேரத்துலயா? ஆமா, காஃபி சாப்பிட்டுட்டு நாங்க 2 பேரும் பிசினஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. எதுக்கு தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ற? அதெல்லாம் உண்மையில விடுறா ஸ்ரீநிதி, ப்ளீஸ். ஓகே. டேய், சும்மா இருக்க மாட்டியா நீ? அதை விடுறா. சொல்லு. சரி, மார்க்கெட்டிங் பண்றதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்க? நீ ஏதோ சர்வேல எடுத்து வச்சுக்கோன்னு சொன்ன இல்லையா? கொண்டு போய் பார்க்கலாம். ஃபைல் உள்ள வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன். சொல்லுங்க கார்த்திக், நான் பிரேம் பேசுறேன். ஸ்ரீ இல்லையா? இருக்காங்க. கிச்சன்ல எனக்காக ஸ்பெஷலா காஃபி போட்டுட்டு இருக்காங்க. என்ன கார்த்திக், என்ன பேச்சே காணோம்? நான் காஃபி குடிச்சிட்டு நல்ல புள்ளியா கிளம்பி இப்பயே போயிடுவேன். யூ டோன்ட் வரி, ஓகே? கார்த்திக், நான் ஒரு அட்வைஸ் பண்ண கேட்பீங்களா? நீங்க கேட்காட்டி நான் சொல்லி தான் ஆகணும். என்ன சொல்லு. ஸ்ரீநிதி பின்னாடி நீ எதுக்கு லோன்னு சுத்துற? உங்க அம்மாவுக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்கல, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு வாழ்க்கையில புகுந்து அவங்க வாழ்க்கையை கெடுக்கிற? பேசாம உங்க அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சைலண்டா இருக்க வேண்டியதானே? டேய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அம்மா. யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேட்டேன்ல. இல்ல, அது வந்து அவதானே என் குரலை கேட்டோன்னு லைனை கட் பண்ணிருப்பாளே. ஸ்ரீநாத் எங்க பிரேம்? அவரும் போயிருக்கான். அப்புறம் கார்த்திக் கிட்ட உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. நான் அட்டன் பண்ணி பேசினேன். உங்களை உடனே ஃபோன் பண்ண சொன்னாரு. அப்படியா? நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்க, நான் ஒன்னும் தான் பார்த்து சொல்றேன். இல்ல பரவாயில்ல, நான் இங்க இருந்து பேசுறேன். டேய் கார்த்திக், அதை அட்டெண்ட் பண்ணாத. ஹலோ, ஏண்டி உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதா? எதுக்குடி என் பையன் மனசை கெடுக்கிற? இல்ல இல்ல ஆண்டி. சீ, வாய் மூடு. இது பார், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே நீ என் பையனுக்கு ஃபோன் பண்றதோ இல்ல அவனை பாக்குறதுன்னு வச்சுக்கிட்டா நான் பொல்லாதவள மாறிடுவேன். கேடு கெட்ட ஜென்மம். என்ன ஸ்ரீநிதி, ஏடுறீங்க? அது அவங்க அம்மா போன் அட்டெண்ட் பண்ணி என்ன கண்ண பின்னான்னு திட்டுறாங்க. என்ன ஸ்ரீநிதி, கார்த்திக் ஏன் அப்படிலாம் இருக்காரு? அவரு தான் ஃபோன் பண்ணி உங்களை ஃபோன் பண்ண சொன்னாரு. நீங்க ஃபோன் பண்ணி பேசுனா அவன் அம்மாட்ட ஏன் மாட்டி விடுறாரு? என்ன வேலை இதெல்லாம்? சரி, அழாதீங்க ஸ்ரீ. ஸ்ரீநாத் வரான், கண்ணை தொடச்சிங்க முதல்ல. ரெடி ஆயிட்டா ரூம் விட்டு வெளில வர வேண்டியதாடா. வயசு பொண்ணு மாதிரி ரூமுக்குள்ளே உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? இல்ல
மாமா அப்பா அம்மா ரெடியாக லேட் ஆயிடுச்சு. நான் என்ன மாமா பண்ண முடியும்? பாரு, கருத்தியார காரணம் காட்டி ஒழுங்கு தவறி நடக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. புரியுதா? சாரி மாமா. மாப்பிள மாப்பிள, சீக்கிரம் வர போறீங்களா? இல்ல நான் விக்கி மட்டும் கூட்டி தனியா பொண்ணு பார்த்துட்டு வரட்டுமா? என்னென்ன இப்படி கிடந்து பறக்குறீங்க? இன்னும் புரோக்கரே வரலையே. ஆமா, அந்த ஆள் ஏன் இன்னும் வரல? இப்படி எல்லாரும் லேட் பண்ணா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். தரகர் எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? 3 மணிக்குண்ணே. அதான் 4 மணி 3 ஆயிடுச்சுல்ல, இன்னும் ஏன் வரல? 3 மணிக்கு வந்துட முடியுமா? ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சி வரணும், வழியில டிராபிக் எல்லாம் வேற, இதெல்லாம் தாண்டி வரணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? வாஸ்தவம் தான் மாப்பிள. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சென்னையில இன்னைக்கு நேரத்துக்கா இருக்கு, காலங்காலமா இருக்கிறது தானே. இதெல்லாம் காரணம் காட்டி நேரம் கடத்துறது மன்னிக்க முடியாத குற்றம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை நாம ஒழுங்குபடுத்திக்கணும். டேய் விக்கி, அந்த புரோக்கரோட செல்போன் நம்பரை என் டைரியில எழுதி வச்சிருக்கேன். சரி மாமா. ஒரு போன் போடு போ. சரி மாமா. புரோக்கர் எழுதிருக்கும் பாருடா. இருக்கு. ரிங் போயிட்டு இருக்கு மாமா. இந்த வரேன், கொடு. ஹலோ, புரோக்கர் பரமசிவன் தானே? ஆமாங்க. நான் விக்னேஷோட மாமா பேசுறேன். மன்னிக்கணும் சார், புறப்படுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் நேரா பொண்ணு வீட்டுக்கே வந்துடுறேன். என்னையா நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? ஆ? சரி சரி, நீ நேர பொண்ணு வீட்டுக்கே வந்துரு, நான் உன்னை அங்க பாக்குறேன். சரிங்க சார். அந்த புரோக்கர் பொண்ணு வீட்டுக்கே வந்துடுறானா? வாங்க நம்ம கிளம்பலாம். சரி, போலாம். கார்த்தி ரெடியாக லேட்டாமா? இல்ல சார், ரெடி ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணு சார். ரெடி சார், நீங்க போலாம். சார் லாக் ஆகல, கியூ உள்ள இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. தேங்க் யூ சார். ஃபோன் பண்ணி கூப்பிட்டதே வந்துட்டீங்க. ஓகே சார். தேங்க் யூ. எவ்வளோ? சார் பரவாயில்ல சார், பண்ணலாம். இல்ல பரவாயில்ல சார், பரவாயில்ல சார், சிம்பிள் ஃபால்ட் தான் நோ சார். ப்ராப்ளம். சார் நீங்க எங்க அர்ஜென்ட்டா புடிங்க. போகணும்னு சொன்னீங்க, கிளம்புங்க சார். சொன்ன கேளுங்க, புடிங்க. பரவாயில்ல சார். பரவாயில்ல, புடிங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ. வரேன். என்ன கார்த்தி, வாங்க மாமா. வண்டி ரிப்பேரா? ஆமா. பார்ட்டிய பார்த்தா நல்ல பசியான பார்ட்டியா இருக்கும் போல இருக்கு. நல்ல அமௌண்ட் வாங்கினியா? இல்ல மாமா, சின்ன ஃபால்ட் தான். நான் பணமே வேண்டான்னு சொன்னேன். ஐயோ, என்ன மாப்பிள்ள இது? வர சீதேவி யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? அப்புறம் எப்படி காரு பங்களான்னு நாம வாழறது? அதுக்காக அநியாயமா பணம் சம்பாதிக்க சொல்றீங்களா? நான் அந்த இடத்துல சொல்லல மாப்பிள்ள. வழியில காரு நின்று போயிடுச்சு, ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். அப்புறம் செஞ்ச தொழிலுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடப்படாது பாருங்க. மாமா, நான் பணம் வேணாம்னு சொன்னே தவிர அவரு கேட்கல. அவர் என் கையில பணத்தை கொடுத்துட்டு தான் போறாரு. அவர் ஒரு ஜெனுன் கஸ்டமர் மாமா. ஓ, இந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட நாம கராரா நடந்துக்கிட்டோம்னா அப்புறம் திரும்பி வரவே மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க கிட்ட நாம நல்லபடியா நடந்துக்கிறத வச்சுதான் இவங்க வெளியில 4 பேர்கிட்ட சொல்லி அவங்கள நம்ம கிட்ட அனுப்புவாங்க. எனக்கு எங்க மாப்பிள்ள இதெல்லாம் தெரியும். இனிமே உங்ககிட்ட கத்துக்கிட்டாதான் உண்டு. என் வாழ்க்கை தான் மோசடி, நம்பிக்கை துரோகம், ஏமாத்து இப்படியே கழிஞ்சிடுச்சே. அதுக்கு காரணம் நீங்க இல்லையே மாமா. யாரோ ஒருத்தனாலதான் உங்க லைஃப் இப்படியாச்சு. அவனை தேடிதான் மாப்பிள்ளை அலைஞ்சுகிட்டு இருக்கேன். அவன் தான் என் கண்ணில் படமாட்டேங்கிறானே. மாப்பிள்ள, நீங்க தினமும் அங்க இங்க அலையிறவங்க. அவன் என் கண்ணில் படலைன்னா கூட உங்க கண்ணில் நிச்சயமா படுவான்.
இந்த கார் அடையாளம் சொன்னேனே அதை வச்சு நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிடலாமே. கண்டிப்பா மாமா. அந்த கார் மட்டும் என் கண்ணில் பட்டுதுன்னா அவனை அடிச்சு உங்க முன்னாடி நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். மாப்பிள்ள, நான் வயசானவன், என்னால அவனை தண்டிக்க முடியாது. என் பிள்ளையா இருந்து நீங்க தான் அவனை தண்டிக்கணும். அவனை கண்டுபிடிச்சு அவன் கையையும் காலையும் ஒடிக்கணும். திருடின கை ஓடின கால் ரெண்டும் அவனுக்கு இருக்கக்கூடாது. அப்பதான் எனக்கு நிம்மதி. கவலையே படாதீங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். அவனை பிடிச்சி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. சரி மாமா, நான் ஒரு கஸ்டமர் வீட்டு போய் கார் எடுக்கணும், நான் கிளம்புறேன். நீங்க கிளம்புங்க. வர மாமா. போடா போ. நீ அந்த கணேஷ அடிக்கணும், அதனால நீ உள்ள போகணும். ஒரே ஸ்ட்ரைக்கரை வச்சு உங்க 2 பேர் ஆட்டத்தையும் நான் முடிக்கிறேன்டா. வசந்தே, வசந்தே, இத வந்துட்டேன். என்ன எல்லாம் ரெடியா இருக்குல்ல? என்னங்க? பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு. லேட் பண்ணிட்ட போற. பையனோட மாமாவை நினைச்சா பயமா இருக்கு. தெரியுமே, பையனோட மாமாவை நானும் தானே பார்த்தேன். எனக்கும் தான் தெரியுமே. பஞ்சுவாலிட்டி. நமஸ்காரம். வணக்கம். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? இல்ல, மாப்பிள்ளை வீட்டுல என்ன வர சொல்லி இருந்தாங்க. வீடு பக்கமா இருக்கிறதுனால நான் நேரா இங்கேயே வரேன்னு சொல்லிட்டேன். இதோ அவங்க வந்துருவாங்க. உட்காருங்க உட்காருங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்கம்மா. வாங்கம்மா. வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? உள்ள போலாம். வாங்க. உள்ள போலாம். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். அதெல்லாம் இருக்கட்டும். நீ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு. நான் தான் கரெக்டா வந்துட்டேனே சார். நீங்க வாட்ச பார்க்கவே வேண்டாம். ஏன்னா நாங்க அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது மணி கரெக்டா 4. உங்க வாட்ச் முன்ன பின்ன இருந்தா கொஞ்சம் கரெக்ட் பண்ணீங்க. எங்க உங்க பையனை காணோம்? பையன் பிசினஸ் விஷயமா வெளியில போயிருக்கான். 4ல இருந்து 4:30 நல்ல நேரம். அதுக்குள்ள பொண்ணை பார்க்கலாமே. ஏனா பொண்ணை பார்த்தலாமா? பார்த்துட்டா போச்சு. எங்க வீட்ல ஒரு துரும்ப நகர்த்தி வைக்கணும்னா கூட எங்க அண்ணனை கேட்டுதான் செய்வோம். நல்ல வேலை எங்க வீட்டுல இப்படி ஒரு மாமா இல்ல. பொழைச்சா. என்ன சொன்னீங்க? இல்ல, இப்படி நல்லது கெட்டது சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு மாமா இல்லாம போயிட்டாருன்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. சுருதி அழிச்சிட்டு வாமா. ஸ்ருதி ரெடியா? 5 நிமிஷமா? ஏய், எல்லாம் சரியா தான் இருக்கு. இன்னும் 1 நிமிஷம் லேட்டானா கூட பையனோட மாமா எழுந்து விட போறார். வா வா வா. என்னடா பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாலே இப்படி வைக்கப்படுற? யோமா, காஃபி கொடுமா. அவரு கொடுமா. காஃபி A1 யார் போட்டது? நான் தாங்க. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட காஃபி எப்படி போடுறதுன்னு கேட்டுக்கோ. நீயும் போடுறியே கழனி தண்ணி மாதிரி. சரி சரி, நடக்க வேண்டியதை பேசலாமா? பேச வேண்டியதுதான். இந்த பாருங்க, எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. கட் அண்ட் ரைட் தான். ஏம்மா, விக்னேஷ் உனக்கு பிடிச்சிருக்கா? தலையாட்டினா பத்தாது, வாயை திறந்து சொல்லு. பிடிச்சிருக்கு.
இந்த பாரு பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா, நீ என்ன சொல்ற? பிடிச்சிருக்கு. என்னடா தலைய குனிஞ்சிட்டு பதில் சொல்ற? நல்லா நிமிர்ந்து பார்த்து சொல்லு. அதானே, ஏதோ பொண்ணு இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரி ஆக்ட் பண்றானே. அமெரிக்காவில் வேலை பார்க்கறான், அங்க பொண்களை பார்க்காம இருந்திருப்பான். அதைத்தான் சொன்னேன். என்னன்னா இன்னும் உங்க அபிப்பிராயத்தை சொல்லவே இல்ல? பொண்ணை பிடிச்சிருந்ததுனால தான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? நான் வரும்போதே பார்த்துட்டு வந்துட்டேன். வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கலாமே. வெள்ளிக்கிழமை எனக்கு சௌகரியமான நாள் தான். இருங்க இருங்க, இவர் ஒரு தேதி சொல்லிட்டா உடனே நீங்க சரி சரின்னு தலையாட்டுறதா? இதெல்லாம் அவசரப்படக்கூடாது. இவர் சொன்ன தேதி சௌகரியப்படுமான்னு உங்க வீட்டு லேடிஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் தேதியை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆகட்டுங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, சில பேர் நிச்சயதார்த்த தேதியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் கடைசி நிமிஷத்துல ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி கேன்சல் பண்றாங்க. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது இல்லையா? என்ன மிஸ்டர் ராஜமோகன், நான் சொல்றது சரிதானே? நீங்க சொல்றது 100% சரிதான். ஆனா இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா கேன்சல் ஆகாது.